8ஆம் வசனத்துல வாசிங்க. அதான் மெசேஜே வருது. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாலேயே, அவர் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பாருங்க 40 வருஷமா ஒரு ஃபுல் டைம் இவாஞ்சலிஸ்டாக முழு நேர சுவிசேஷ பணியில் இருக்கிறேன். அதுக்கு முன்பாகவே நான் ரட்சிக்கப்பட்டு சில வருடங்கள். ஆகவே இத்தனை ஆண்டுகள் அனுபவத்திலும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையிலும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், ஒருவர் ஆண்டவருடைய வசனத்தை நம்புவாரானால் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய வசனத்தை நம்புறவங்களாம் கை வைத்து காட்டுவாங்க. எல்லாருமே நம்புறீங்களா? அடுத்த கேள்விக்கு உண்மை பணத்தை நம்புறோம், கை வைத்து காட்டுங்க. நம்பலையா? ஆண்டவர் இருந்தாலே பணம் தானே வந்துடும். என் அனுபவம் தான். எவ்வளோ 1000 லட்சம் தருவார் பணமே இல்லாமல் ஆண்டவர் இருந்தா. அவங்க தான் அதை சொல்லணும். பணத்தையோ மனுஷனையோ காலங்களையோ சூழ்நிலையோ மூளை அறிவையோ ஆழ்ந்து இருக்கிறவன் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியாது. கர்த்தருடைய கரத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கைகளை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரசங்கி 11:4 வாசிங்க. பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி புத்தகம். தூங்கிட போற என்னத்துக்கு படுக்காது. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மேகங்களை பார்த்துட்டு இருக்கிறவன் செய்ய மாட்டான், அறுக்க மாட்டான். இது எதை குறிக்கிறதுனா, ஒரு நல்ல காற்று வரட்டும், காற்றடைதான் மழை வரும், மழை பெய்யாதான் நல்லா விதைக்க முடியும் அப்படின்னு அப்படியே காற்றைய போகிறோம் கர்த்தரை பார்க்காம காற்றை பார்க்கிறவன் என்ன செய்ய மாட்டான், என்ன பண்ண மாட்டான், ஒரு காலம் விதைச்சுக்கிட மாட்டான். அப்புறம் மேகத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான்.